தொழில் பண்ணுற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல, இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து அதிகாரியா அதிகமாக கூடலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பாருங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதிகாரி கூட இருப்பாங்க. எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் சாதகம் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 7 கூடயும் சனிங்க. சிம்ம லக்கணத்துக்கு 7 கூடயும் கும்ப சனியாக வரும். அப்போ நண்பர் கூட்டாளி 7ஆம் இடங்கிறது நண்பர் கூட்டாளிலாம் அதுக்கு பார்த்து தான் பழகணும். பழக்கத்திலே என்ன சொல்கிறதுக்கு அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நண்பர்கள் வருவாங்க. சனின்னா 7ஆம் இடத்துல சனின்னா ஏகப்பட்ட நண்பர் வருவாங்க. ஆனால் நல்லா பேசுவாங்க. ஆனால் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே கடக லக்கணம் விதிவிலக்கு. கடக லக்கணத்துக்கு 7 கூடிய சனி தான். 8 கூடியவனும் சனி, கடக லக்கணத்துக்கு 7 கூடிய சனி, 8 கூடிய சனி. அப்போ அந்த கடக லக்கண அதிபதி யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் 7க்கும் 8 கூடிய சனினா 7ஆம் இடங்கிறது நண்பர் கூட்டாளி. அங்கே குரு நீச்சமாகிறார். 6 கூடையும் நீச்சமாகிறார். என்னங்க 9 கூடையும் வந்து நீச்சமாகிறார். அப்போ என்னென்னா அந்த கடக லக்கணத்துக்காரங்க நீங்கள் 6ஆக இருந்தாலும் சரிங்க, அப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, அப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்து தான் பழகணும் நண்பர் கூட்டாளி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக சொல்கிறது வந்து லேடிஸுக்கு தான் நான் சொல்கிறது. லேடிஸ் படிக்கிற பசங்க, படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு. ஏன்னா நண்பர்கள் பழகுவாங்க, அவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நண்பரை நம்பி நீ பழகுவீங்க, கடைசியில் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் ஒரு விதி விலக்கு. ஏன்னா அந்த 7ஆம் இடத்து சனிங்கிறது நாயகாரகர், நேர்மை, ஆயுள்காரகன் எல்லாமே சொல்லலாம். ஆனால் கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்போ ஏமாத்துறவங்க தான் அவங்கக்கிட்ட அதிகமாக வருவாங்க. இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சனி வீடு கும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க 8 வீட்டு கௌரவமாக இருப்பாங்க. கௌரவமாக இருக்கிற மாதிரியே நடிப்பாங்க. இவங்ககிட்ட எல்லாமே உண்மையை, சொத்து சுகம் எல்லாமே வாங்கிட்டு வேறாளாக விட்டுருவாங்க. கடக லக்கணத்துக்கு 7 கூடையும் சனி, 7 கூடையும் சனி, அதே நேரத்துக்கு 8 கூடையவனும் சனி, 9 கூடையும் குரு வந்து அங்கே நீச்சமாகிறார். அப்போ சொத்து சுகம் நகைகளெல்லாம் இழந்தவங்க எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும். அந்த கடக லக்கணத்துக்கு 7 கூடிய சனி, நண்பர் கூட்டாளி, 8 கூடையவனும் சனி. 8ஆம் இடங்கிறது திருட்டு சம்மந்தப்பட்டது கூட சொல்லலாம், இன்சூரன்ஸு டாக்குமெண்ட்டு. ஆனால் அது 9ஆம் இடத்துக்கு குரு அங்கே வந்து நீச்சமாயிடுறாரு. அதனால் வந்து பார்த்து பழகணும். பழகிறதுல கரெக்டாக பழகலைன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. உங்களை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா தப்பான வழியில் யூஸ் பண்ண பார்ப்பாங்க அவங்க. சனின்னா கீழே அடிமை தொழில், அடிமை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வந்து தப்பான தொழிலில் தப்பான உங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே நேரத்துக்கு மேசத்தில் சனி இருந்தால், மேசத்தில் வந்து சனி உச்சம், சாரி அதாவது மேசத்தில் சனி நீச்சம். அப்போ அந்த மேசத்தில் வந்து சனி இருந்தாலும் சரிங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏமாந்து தான் நிற்பீங்க. அதே நேரத்துக்கு வந்து கடக லக்கணத்துக்கு 7க்கு 8க்கும் சனி, அதே நேரத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு 6க்கும் 7 கூடிய சனி, அதே நேரத்துக்கு மேச லக்கணத்தில் சனி இருந்தால் அவர் நீச்சம். அப்போ வந்து உங்களுக்கு ஏமாத்துகிற நண்பர்கள் அதிகமாக வருவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்க. பொதுவான சாதகத்தில் எந்த சாதகத்துலையும் சரி, மேசத்தில் வந்து சனி இருக்கக்கூடாது. சனி இருந்தால் நீங்கள் ஏமாந்து தான் நிற்பீங்க. உங்களோட நல்லா பேசுவாங்க. தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் எல்லா வகையிலையும் வந்து உங்களை ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. 1 லட்சம் வாங்கி கொடுங்க, 2 லட்சம் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் கடனை கட்டிடுவேன்னு சொல்லி அவங்க நிறைய உங்களுக்கு காசு பணம் கொடுத்து உங்கள் வயசை இழுத்து உங்கள்கிட்ட 2-3 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் நீங்கள் தான் அந்த கடனை கட்டி முடிக்கணும். ஏன்னா அங்கே போய் நீச்சம். சரி, அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள், இப்போ துலாமில் இருக்காங்க. துலாமில் சூரிய பகவான், சனி பகவான் உச்சம். அப்போ துலாம்னா சிட்டிக்குள்ளே டவுன். அப்போ கடை வியாபாரம் சம்மந்தப்படலை, நியாயம், நேர்மை, அதில் வந்து அந்த சனி பகவான் வந்து இருந்தால் நல்லது நடக்கும். உங்கள் சாதத்தில் உங்கள் லக்கணம் எதாக இருந்தாலும் சரிங்க, அங்கே இருந்தால் உங்களுக்கு நியாயம், நேர்மை, நியாயம் கிடைக்கும். நியாயத்தை பேசுவாங்க. இதுதாங்க சனியோட ஆதிக்க பவர். அதாவது வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.